நாட்டில் இன்னைக்கு குடிக்காத மனுஷன் அன்றைய காலத்தில் ஊருக்கு ஒரு ஆள் தான் இருந்தாங்க. ஆமாம்மா. இன்னைக்கு ஊருக்கு ஒரு ஆள் இல்லாத அளவுக்கு புள்ள பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக. கண்டிப்பாவா? ஆமாண்ணே, உண்மையாக தானே. குடியெல்லாம் விடணும். இப்போ விடணும். குடியெல்லாம் இன்னைக்கு அது சுகமாக தான் தெரியும், நாளைக்கு அது சுமையாக தெரியும். உண்மைதானே தம்பி? நீங்கள்லாம் படிக்கிற ஆளுங்க நல்ல நல்ல கருத்துக்களை பார்த்து வளருங்கப்பா. மனசுக்கு நினைக்கிறேன், இந்த மசுறு எதுக்கு சொல்கிறேன்? நம்மள்ட்ட நம்ம ஊரில் நம்மளை சொல்கிறேன், அவனை போட்டு தலையிடணும்னு நினைப்பேன். ஏன்னா இது எதுக்கு? எல்லாருமே இந்த தருமமுனீஸ்வரோட அருளோடு நீங்கள் ஒன்று சொல்கிறேன், எத்தனை சாமிக்கு வேணால் நீங்கள் மாலை ஓடுங்க, முருகனுக்கு போடுங்க, ஐயப்பனுக்கு போடுங்க, ஓம் சக்திக்கு போடுங்க. குலசாமியை மட்டும் மறந்துடக்கூடாது. குலசாமியை மட்டும் மறக்கக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி நானே என் குலசாமியை தவிர மற்ற சாமியெல்லாம் கும்பிடுவேன். எந்த சாமிக்கு மாலை ஓட மாட்டோம். ஏன்னா 18ஆம் படி கருப்பேன். உன் குலசாமியை கும்பிடுப்பா, முப்பாட்டிங்க எப்படி உன்னை கட்டி காத்தாங்க, அதை மட்டும் கும்பிடு, உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலைன்னு என்னை கேட்பேன். குலசாமி துடியான இதில் பொம்பளையாள் கூட நான் தான் சொன்னேன், ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓட்டு போகிறேன், ஆத்தாவை முதுகில் குத்தும்ண்டேன். போல நீ இல்லை பசா சாச்சி போட்டு செல்ஃபி எடுத்து உட்காந்துருக்கேன். ஆமாம், அந்த டிரைவர் என்னன்னு தெரியலடா, தாலி பாபா அம்மையனா இருப்பேன் போலடா. அவன் ஊட கடந்து அப்படி ஆடுறான, டிரைவர் அம்மா டிரைவர் டிரைவர் அம்மா டிரைவர்ன்ட்டேன். எந்த ஊரில் டிரைவருக்கு பாட்டு படித்தேன்? ஓம் சக்தி ஆத்தா சொன்னாக்க மேல்மருவத்தா, மேல்மருவத்துற ஆதிபரசக்தி துடியான தெய்வம். அந்த தெய்வத்தை வர வர என்ன பண்ணுறிய பூரா கோயிலுக்கு போகிற ஒம்போல போகும்போதே எதுக்கு குற்றாலம், கொடைக்கானல், அங்கே ஸ்டே பண்ணுறேன், இங்கே ஸ்டே பண்ணுறேன். பால்ஸில் இருக்கும்போது எடுத்த படம். ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு போறியா, டூரு போறியா? பூரா உழைச்சி யார் கொடுக்குறான்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய கணவனை மறந்துடாதீங்க. இந்த சாமியை கும்பிடு. புருஷன் சொல்கிறத கேட்டாலே அதுவே பெரிய புண்ணியம் தான். கண்டிப்பாண்ணே. பூரா பேர் இருக்கிறத பார்த்தா தெரியுது. நாளைக்கு ஊத்துற கஞ்சியும் கெடுத்து விட்டு போயிடுவேன். நம்ம காலகாலத்தில் வீரசோழம் பக்கம் குடி போவோம்னு நினைப்பேன். பயப்படாத தமிழா, பெண்களை விட ஆண்களை தாப்பா சமையல்லையும் சிறந்தவங்க. கிளவையெல்லாம் புளிக்குழம்பு வச்சுட்டேன், என் நாய் செத்து போச்சு. அவன் பார்த்த வேலை. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரம்மா முடியலன்னு இவன் கொத்தனாருக்கு வந்து வச்சுட்டேன், அழகு வட்ட நாயை கொண்டு விட்டேன். அப்படின்னு இருக்காங்கல்ல, அதாவது அவன் செய்கிறானே டாக்கை கொள்கிற அளவுக்கு திறப்பேன். மாப்பிள்ள யாரோ ஒன்னாச்சியா டீ சலுப்பிடுவேன். இன்னைக்கு வாங்க மாப்பிள்ள, கோடாங்கி வாசிக்கும் போது வாங்க, விபூதி ஓட்டு விட்றேன். 2000 விடுவேன் சப்பு. அதே மாதிரி மாலை போடுறவங்க ஒரே கண்ணோட்டத்தோடு பக்தியோடு போட்டு போங்க. ஆத்தாவாக இருக்கட்டும், ஐயாவாக இருக்கட்டும், எந்த சாமியாக இருந்தாலும் உங்களை காத்து கொடுக்கும். முருகன் ஐயப்பனுக்கு போல ஆம்பளையை கவனிச்சிருக்கீங்களா தான்? உங்களோட நாங்கள் தானே இருக்கோம். மாலை போட்டு போகிறது. என்னைக்காவது நாங்கள் குத்தாட்டம் போட்டு பார்த்துருக்கியா? எங்கே குத்துறது? இதை ஓஞ்சி போய் கிடக்கு. ஏன் ஆம்பளையை நாங்கள் குத்தாட்டம் போட மாட்டோன்னா, பஸ்ஸில் போகும்போதே நினப்பு பூரா இங்கே தான் இருக்கும். அவன் முனீஸ்வரனுக்கு நம்ம 2001 ரூபா செஞ்சான் மக சடங்குக்கு. அவன் திகுத்துக்குன்னு ஓடியா சாமி ஆடி விபூதியை தலையில் ஓட்டுட்டு 100 ரூபா கொடுத்துட்டு போயிட்டான். அவன் அழகருக்கு கிடாவட்டுக்கு இங்கேருந்து மெனக்கட்டு லாரி குடிச்சிட்டு போய் அழகர் கோயிலில் 3000 செஞ்சு அவன் இம்பிட்டுக்கான்னு சூம்பி போன கொய்யா பழமும் ஆரஞ்சும் கொடுத்துவிட்டு குட்டியை பிஸ்கட்டில் 2 எடுத்து தின்று விட்டு மிச்சத்தை கொடுத்துருக்கேன். பொண்டாட்டி வேற பஞ்சாமரத டப்பா 11 கேட்டா, தாலிக்கயிறு கேட்டா, வளவி கேட்டா. மயே எப்பா ரிமோட்டில் போய் மண்ணள்ளிட்டு வந்து போடுப்பா, ஜேஜிபி வாங்கிட்டு வான்ட்டேன். என் தலையில் மண்ணள்ளி போட்டேன். ஆம்பளை ஊரா மாலை ஓட்டு போகும்போது இந்த பகுமானம் தான். உண்மையா இல்லையா? யோசிப்பான், காசை யோசிப்பான். அதே மாதிரி சில கிருத்தனம் முடிச்சவன் இதில் மாலை ஓட்டு வர்றவன் வெண்ணமையும் போயலைக்கு அலைவேன். அந்த வண்டிக்குள்ளேயே 40 சாமி இருக்கும் பஸ்ஸில். இவர் இங்கிட்டு போவார், பெரிய பக்திமான் மாதிரி இங்கிட்டு போகிறான்னா எவன் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தவனே ஒரு ஆள் போட்டுட்டா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு போயில விடுன்னு கேட்க மாட்டேன். ஏ சாமி எத்தனை வருஷமா பழனிக்கு போடுறீங்க? அவர் நான் 13 வருஷமாக போடுறேன். இப்போ பழனி படிக்கட்டு அதே தானே கூட்டிட்டாங்களா? ஏன் அப்படி சைஸாக கேட்பேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அப்படி இப்படி நாங்கள் பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் பாயலை விடுங்களேன். அவன் இல்லை சாமி பழனியில் யாருக்கு என்னைய தெரியாது, நான் வாங்க முடியாது, ஒரு வாக்கிட்டு தான், இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகணும் சாமி.
இல்லை கொஞ்சம் கொடுங்க, மண்டை காயுது, ஒரு 4 முணுக்கு கொடுங்களேன். சரின்னு அந்த சாமி இறக்க போட்டு கொடுத்தா இவன் இம்புட்டுக்கான்னு கொட்டுவானாக்கா. ஒரு பாக்கெட்டு தட்டுவேன், டிப்பர் லாரி தட்டினது மாதிரி ஒன்றையும் தட்டி ஓன்னு வைப்பேன். அந்த சாமி படுத்துருவேன், பாக்கெட்டை காலி பண்ணிட்டேன். சரின்னு போட்டு போனால் மயிர் உட்கார வேண்டியதானே, உட்கார மாட்டாது. ஒவ்வொரு ஆள்கிட்ட சொல்லுவார், ஏ சாமி போயில ஓடுவீல? அம்மா சாமி கிடைக்கல, மண்டை காயுது. 7வது சீட்டில் உட்காந்துருக்க சாமி ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன். உடனே அவன் வந்துடுவேன். வந்து கடைசியில் இந்த ஓசியில் கொடுத்தவன் லூஸ் ஆகிடுவேன். வெறு கொண்டு தெரிவேன். வெற்றிவேலு முருகனுக்குன்றாங்க எல்லாரும். வெறுவேலு முருகனுக்கு போயிலே காணும், கந்தனுக்கு அரோகரா போயில பாக்கெட்டை காணும். இது நல்லதா கெட்டது? ராதா ராதா உண்மையத்தையும் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? சரி, நம்ம எல்லாரும் மாலை ஓடுறோம்ல, மாலை ஓடும் போது என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்துகிறோம், கட்டுப்படுத்தணும் சொல்லு. சீரட்டு அடிக்கலாம், புத்ரு சாமி ஏற்றுக்கிறோமா? கணேஷ் போல போடலாம், சாமி ஏற்றுக்கிறோமா? நோ கப்ளிங், ஓஸ் தொங்காஸ், ஒன்லி தமிழ் செக்ஸ் வீடியோ. ஏய் ஆப்பு ஆப்பு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பாருங்க கடாய். அந்த பிள்ளைக்கு தான் கட்டி வைக்கணும் டான்ஸுகளுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு அப்பு? இன்னொரு பிள்ளைய கட்டிக்கவே 800 ரூபாதேன். வா, சோறு கிடைக்காட்டா நாளில் உனக்கு சமைச்சு போடுறேன். ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வா, நீ வரமாட்டேன், அங்கேயே வண்டி ஓட்டுருவேன். ஏய், டீ செலவு மட்டும், அம்மன்பட்டி செலவு மட்டும் 18,000 ஏற்றி வைக்கணும். கொண்டு வந்து ஏற பக்தியோடு நம்ம அத்தனை பேருமே கலாச்சாரங்களை மாறி கொண்டு இருக்கிறது. உங்களை இந்த கொட்டாய உயரத்துக்கு தீ எரியும்பா, பூக்குழி இறங்குவாங்க. பிள்ளையை தூக்கிட்டு 2 இடுப்புலையும் பிள்ளையை தூக்கிட்டு பூக்குழி இறங்க ஆத்தா. இப்போ முதல் நாளே எரிச்சு விட்டு சாம்பலாக பறக்குது. அதில் போய் தக்கத்திமி கண்சார கண்ணா அதில் போய் ஆடுறேன். மேற்கு சீமைக்கில் ஏய் வேமா வாத்தா சுட்டு போகிறான். அங்கே ஆறிடுச்சடா. நான் 1 வாரம் அங்கே குடியிருந்தே வருவேன். என்ன கலாச்சாரங்கள் மாறிக்கிருச்சு. பேசுவது எம்கேஆரும் இந்து தான், நானும் பரம்பரை கோடாங்கி வாரிசு தான். நான் குற்றம் சுமத்தவில்லை. ஏன் இந்துக்கள் கலாச்சாரம் இப்படி குற்றம் சொல்லுவது அளவுக்கு இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறேன். இது என்னுடைய கடமை. உண்மைதானே? ஆனால் அந்த மாலை ஓடுற டைம் தான் புருஷங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். அது நிறையா வீட்டில் போய் ஒட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அது ஓம் சக்தி, இவர் முருகன். கூப்பிடுறதே அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். சக்தி சுவாமி, சக்தி சுவாமி, உணவு சமைத்து விட்டாயா? ஐயோ சமைத்து விட்டேன் சாமி. விரதம் விடலாமா சத்தியா? என்ன வெதரா? விரதம் வெதர் காப்ப கலட்டினக்கு அப்புறம் விரதம் விடலாம் சாமி. சத்தி இன்னைக்கு நீங்க பாயாசம் கிண்டவில்லையா? சேமியா காலியாகி விட்டது முருக, நாளை கிண்டி விடு, இல்லைன்னா உன்னை நோண்டி விடுவேன். ஏன்னா அந்த டைம் தான் மரியாதை, எதிர்த்து பேசவே முடியாது. முதல்ல என்னடா இந்த மாலை ஓடுறதுக்கு முன்னாடி பொண்டாட்டிய கேட்பாரு, ஏன்டி இன்னைக்கு புளி கூட்டு பிணைஞ்சு வைவேன். ஏன் நீ பிறந்த உழப்புக்கு உனக்கு புளி கூட்டும் இருக்குடா, சாப்பிட்ற வெண்ணமேனு சாப்பிட்றே, நான் திண்டு குசிக்கிட்டு போவேன். ஆனால் அந்த டயத்தில் மரியாதை. சாத்தி சாமி அப்பளம் பொறித்து விட்டேன். என்ன காலத்திலும் பொன்னரை வழங்கக்கூடிய மதி மரியாதைக்குரிய சார் போய் அடமா இருக்கு. ஏற்கனவே இடமே அடமாத்தியா இருக்கு. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் அம்மன்பட்டி கிராமத்திலே அருள்பாலித்து வரும் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட உள்ளாத தர்ம முனி ஐயா மாசியில கும்பிட வேண்டிய சாமிக்கு பங்குனில நாடகம் எல்லாமே பகவானே ரஜன். அன்னைக்கு நாடகம் நின்று போன அன்னைக்கு எத்தனை ஒம்பளே எங்களை வஞ்சிருப்போம். கொஞ்சம் உள்ளாத்தா இந்த நாடகக்காரைக்கு வராமல் இந்த ஊர் ஆனால் அன்னைக்கு வந்திருந்த பூரா சேகதியாக இருந்திருக்கேன். சாமி ஆடும்போது வலிக்கு விழுந்திருக்கலாம். என்னப்பா அப்படியே ஒரு கல்லை பேத்துட்டு வா, ஆராய்ச்சிக்கு அனுப்புவோம். ஏதோ ஒரு பிளாக்கு விடுவேன். தர்மமுனீஸ்வரர் திருக்கோவில் மாசி களரி உற்சவத்தை முன்னிட்டு தலைமை பாசத்துக்குரிய அன்பு அப்பு அம்மன்பட்டி கிராமத்திலே பிறந்தாலும் கர்ணன் கொடை வள்ளல் என்னுடைய அன்பாலயத்துக்கு நிறைய அரிசிகளும்
அங்கு உள்ள மக்களுக்கு தேவையான அத்தனைதையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட மீயண்ணா இ ரவிச்சந்திரன் அப்பு குடும்பத்தார் சார்பாக 10,001 நன்கொடை வழங்கியிருக்காங்க. அன்பாலயத்துக்கு மறக்க மாட்டேன் அப்பு, ரொம்ப நன்றி. அந்த கிடாய்க்கு காயில் எப்படியோ பித்து பரப்பிடுச்சு. காலையில் அதை போய் சாம்பலை போட்டு காய அடிக்கணும். அது வேற ஒன்றும் இல்லைடா, கெடுக்கிறதுக்கு பார்ப்பேன். அன்னத்து வாங்கி அப்படியே கவலைப்படாத. மண்ணெண்ணை கொண்டு கூட வீசி வாங்கி நீங்கள் 4 பேரும் போயிடப்படாது. ஏற்கனவே ஒரு உண்டு வீசின மாதிரி தானே உட்காந்துருக்கீங்க. எதில் விட்டேன்? நன்றி. ஓ ஓகே புத்ரு, ஒரு ஆள் தான் டைமிங்கோட வர்றேன். ரவிச்சந்திரன் அவர்கள் அதிமுக நரிக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர், நரிக்குடி ஒன்றிய துணை பெருந்தலைவர், 14வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் இவர்கள் முன்னிலும் திருச்சுழி மதிமரியாக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள். ஐயா திருச்சுழி சரகம் தானே? உங்க 2 பேத்தையும் நான் ஸ்டேஷன்ல பார்க்கவே இல்லையே. அங்கேதான் இருக்கீங்களா? எங்க எஸ்ஐயா காணா? எங்க ஐயாவை வீரண்ணே வந்திருக்காரா? வரமாட்டா, வர வேணாம். அப்புறம் யாருக்கிட்ட வண்டி எடுத்துட்டு போக முடியாது, இடவெல்லாம் மறைச்சிக்கிட்டு லைசன்ஸ் இன்னைக்கு ஒரு நாளாவது இன்னைக்கு சுதந்திரமா போயிட்டு வாங்கப்பா. ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், திருச்சுழியோ கமுதியோ எங்கே டவுனுக்கோ நான் போங்க, உங்கள் பாதுகாப்பு அவசியம். ஹெல்மெட்டை வீட்டில் வச்சுட்டு போங்க, ஹெல்மெட்டை தலையில் ஓட்டு போங்க. ஏன்னா மாதிரி அங்கே போய் பேரம் பேச முடியாது. சார் 150 ரூபா இருக்குது, 50 ரூபா நீங்கள் வச்சுக்கோங்க, 100 ரூபா முண்டாட்டி கடுகு இல்லைன்ட்டா பேம்பஸ் வாங்க சொன்னான்ட்டு சொல்லி தப்பிக்கலாம். இப்போ லேது 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 நீ 2 காலை விட்டுக்கிட்டு போ. போலீஸ்காரில் பார்த்தோன்னே இப்போ பயலுங்க ஓ அப்படியாடா கொத்தா ஏட்டையா மிஷினை போட்டு திருங்க கச்சா 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 டிஎன் 43 45 12,500 ரூபா விற்கும் போது கோத்தா டவுசர் கிழிஞ்சிடான். என் வண்டி 28,000 பண்ணுவேன். சரின்னு கொடுத்து வாங்கி எவ்வளோ ஃபைன் இருக்குன்னு செல் அடித்து பார்த்தா 48,000 இருக்கும். ஐயா 48,000 வருது. அப்படியா? மண்ணெண்ணெய் வாங்கி எரிச்சு விட்டு போங்க. ஏன் சொல்றேன்? காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. இரவு பகல் பாராமல் நமக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற காக்கி சட்டை போட்ட கருப்பசாமியே வணங்குறேன். எம்கே நல்லவர்கள் நிறைய இருக்காங்க. நம்ம மேலோட்டமாக ஒரு சில யூடியூப்பில் வர்ற கண்ணோட்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அதிகாரிகளின் நல்லவர்கள் இருக்கிறார்கள். நான் அதிக நண்பர்கள் வைத்திருக்கிறேன் என்றால் காவல்துறை தான். அப்படி நண்பர்களை வைத்து உங்களை ஊட்டி ஊட்டி வளர்த்து நான் என்ன செய்ய? எனக்கு 7,000 ரூபா போட்டிங்களே, பரவாயில்ல, நான் அந்த வண்டியை வித்தாத்தான் அது கட்டுவேன், எரிச்சிடுறேன். எதில் விட்டேன்? வாயில். ஸ்கூல் பையில சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு, பரிச்சை புழு புழுன்னு எழுது. அம்மன்பட்டி மீயண்ணா இ ரவிச்சந்திரன் அவர்கள் அதிமுக நரிக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர், நரிக்குடி ஒன்றிய துணை பெருந்தலைவர், 14வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் திருமதி மீயண்ணா இ ரா அங்காளேஸ்வரி இவர்கள் குடும்பத்தார் சார்பாக மற்றும் வேளாயுரணி ஊராட்சி மன்ற தலைவர் இவர் குடும்பத்தின் உபய நாடகமாக பிரார்த்தனை நாடகமாக இன்றைய தினம் கதம்பம் காமிக்ஸ் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக பெருங்கொண்ட மாய மரத்தில் ஏறி உலுப்பி ஒரே ஒரு வேப்பமுத்தை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறான். மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து நடனம், பேச்சு, சிரிப்பு, சிந்தனை. என் அன்பு தம்பி ஆசை தம்பி, தம்பி பேச தம்பி இப்படியா அமையணும் ப்ரோ. அன்பு தம்பி ஆசை தம்பி, அவன் பேரே ஆசை தம்பி தான். ஆசை தம்பி, ஆசை தம்பி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டார். ஆறுமுனிய கலையரசு, பெண்பாட்டு இசையமது, கோயில்பட்டி பி ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாளர். அடிகோமாதா நீ இந்த ஊரை காக்குற குலமாதா எல்லாருக்கும் தெரியாதா? அடிகோமாதா நீ இந்த ஊரை காக்குற குலமாதா எல்லாருக்கும் தெரியாதா? இத பட்டு கட்டி பாட சொல்லுபடி இந்த ஊர் காத்து
அதை விட்டு விட்டு இதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு அதை பட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர்காத்து புது பொட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு அடிகோமாதா நீ இந்த ஊரை காக்குற குலமாதா எல்லாருக்கும் தெரியாதா அம்மாடி நான் படிச்ச படிப்புதான் சொன்னாலுமே குறையும் மதிப்புதான் ஆனாலும் பால் போல் உள்ளதான் என்னாடுதான் உழைப்பு இருக்குது அன்னாடந்தான் பொழப்பு நடக்குது தேன் சிட்டு போல் பாடுவேன் அம்மாவுக்கு செல்ல பிள்ளை எல்லாருக்கும் நல்ல பிள்ளை உள்ளபடி நெஞ்சு புள்ள வம்பு தும்பும் கள்ளம் பிள்ளை ஆராட்டம் ஓடும் என் வாழ்க்கை இத பட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து ஒரு விட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு அடிகோமாதா நீ இந்த ஊரை காக்குற குலமாதா எல்லாருக்கும் தெரியாதா பாட்டுக்காக பொழப்பு நடத்தலே பொழப்புக்காக பாட்டு படிக்கலே பாட்டோட பொழப்பு நடக்குது பணத்தை போட்டு வாங்க முடியுமா பாட்டு சரக்கு விலைக்கு கிடைக்குமா அண்ணாச்சியே தெரியுமா நுள்ள போல சேலை சேலை முன்னோருங்க தந்த மூளை சந்தையில வாங்கவில்லை என் கையிலும் ஏதும் இல்லை வேற என்ன நானும் இங்கு கூற இத பட்டு கட்டி பட சொல்லுதடி இந்த ஊர்காட்டு புது முட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு அடிகோமாதா நீ இந்த ஊரை காக்குற குலமாதா எல்லாருக்கும் தெரியாதா இத பட்டு கட்டி பட சொல்லுதடி இந்த ஊர்காட்டு புது முட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு இந்த ஊர்காட்டு இந்த பூந்தோப்பு அருமை மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க ஒத்துவா கோட்டையுடைய குமரன் அன்பு சகோதரர் பி வரதராமன் தனபாலன் பி வரதராமன் பி வரதராமன் தனபாலன் ஒருத்தர் இப்படி தாண்டா வாசிப்பாரு ஏன்டா சரி சரி வரதராஜன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள் தப்பா போதும் போதும் ஏன்னா கண்ணு வெட்டுறோம் 4 மணி நேரம் வாய்ச்சாலும் நீ தான் வாசிக்க போற 4 செகண்டில் வாய்ச்சாலும் நான் மிருதங்க சக்கரவர்த்தி நிரூபிச்சவாரு ப்ரோ வாழ்த்துக்களை ப்ரோ நான் தான் தட்டிக்கிறேன்னு பருப்பு வேகலையாடா பலவாத்திய மன்னன் பலவாத்திய தம்பி புரட்டி போட்டு எல்லா அடியும் அடிச்சிரு அங்கிட்டு கூட போய் அடிச்சு விட்டு வா அடி என் அன்பு தம்பி மணிவேல் பலவாத்தியத்திலே ஒரு அதிரடி மண்ணே இப்போ நீ இவன் அடிக்கும் போது உங்களை அறியாமல் நீங்களே மூவ்மெண்ட் பண்ணுவீங்க பாருங்களேன் மணிவேல் அவர்கள் ஆள் ஒன்றை சேர்ப்பார்கள்
அந்த கீழே படுக்க போட்டு கேளடா அந்த நண்டு அது ரெண்டு தட்டி விடுறா. அதுலேயுமான்னு சொல்ல அதை காது கொடுக்க மாட்டேன் மயிர் மேனே அடி விடுறா இப்போ தானே தேடி. சூப்பரா சூப்பரா மாடு சுத்து மாடு அருமை சூப்பர்யா. காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். லாஸ்ட் 2 மினிட். தற்சமயம் ஆடுகளத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை அமல்பட்டி தர்மபுரீஸ்வரர் கோயில் காலை. இந்த காலையை அடக்கிய தீர்வு என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கும் வீரர்கள் பசுபோன் ஆரோ மாடோடி வீரர். கொலையை அத்துட்டானே. ஆமாம் கடா உரிப்பேன். என்ன உரிச்சு விட்டேன் முண்டை என்ன தெரியாமல் அடிச்சு விட்டேன். அவனுக்கே அந்த நட தெரியாமல் யோசிக்கிறேன். உண்மையிலேயே தமிழனுடைய கலையை தமிழந்தான் வாழ வைக்கணும். நம்ம திருவிழாக்களையும் நம்மளை நம்பி தமிழ்நாட்டில் எத்தனை கலைகள் இருந்து கொண்டு இருக்கிறோம். இதை விட்டு கேரளா சண்டை மேளம் பேப்பரு கேரளா சண்டை மேளம் அவன் இங்கே வந்து சண்டை எடுத்துவிட்டு போயிடுறேன். பொடியை தூவுறேன் கோலப்பொடியை தூவுறேன் மிளகா பொடியை தூவுறேன் டப்பு அடித்து பொண்ணு மாப்பிள்ளையை கண்ணை கலங்கி வச்சுட்டு போயிடுறேன் 1.5 லட்சம் வாங்கிட்டு. ஆனால் இவன் ஒரு ஆள் ஒரு கோட்டரும் 650 ரூபாயும் கொடுத்தீங்கன்னா முளப்பாரியை இவனா ஒன்று ஒன்றா தூக்கி கொண்டு ஊர்நில கலைச்சி உள்னு வச்சு அடித்து வேட்டியை முட்டை வர வச்சு படுத்துட்டு போயிடுவேன். வாழ்த்துக்கள் மணிவேலு. நீ என்ன செய்ய போகிறீங்க வா. இதெல்லாம் ஓட்டக்கூடாது போலீஸில் சொல்லி கொடுத்துருவேன். வேற என்னப்பு ஓம் பேர் தனவாளா? சரி சரி. ஏன்னா தனவாள்னு உங்கள் அப்பாட்ட போய் கேளு. நல்ல ஒரு மிருதங்க சக்க தங்கப்பாண்டி அரை வாங்க போகிறேன் அப்படின்னு தங்கப்பாண்டி காலத்துலேருந்து தெரியும். தனவாள் அவர்கள் சீன்தாளம். நான் ஒரு பாட்டு பாடுறேன் தனவாள் பயப்படாத ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்களை மாதிரி ஆளுகள்லாம் தினசரி இந்த நாடக உலகத்தில் ஒரே ஒரு விஷயம், இந்த மக்களை சிரிக்க வைக்க வேண்டும், இந்த மக்களை சந்தோஷப்படுத்தணும். எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு ஐயா. நீ ஏன் அப்படி ஏழை கஞ்சா ஓட்டுற மாதிரி ஏன்டா பயப்படுற? போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்து விடுவேன். பயப்படாத. உனக்காக சின்ன பாட்டா பாரு. ஏழை இன்னும் பாட்டே ஆரம்பிக்கல. பழம் பழத்து மீனாட்சி அங்கமெல்லாம் சுத்தி வந்து உள்ள ஓடா. நீ மீனாட்சி சுத்தியே வரல நங்கு நங்குன்னு போட்டு குத்திக்கிட்டு இருக்க. உண்மையிலே வாழ்த்துக்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் நல்ல பயம். பயப்படாதீங்க. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னா. அந்த 2 பொம்பளை பேர் என்னடா? துர்கா. என்னது லூப்பா? துர்கா பாசத்துக்கு அன்பு சகோதரி துர்கா ஒரு நடன மங்கை. நந்தினி ஒரு நடன மங்கை. 2 மங்கைக்கு ஒரு குத்துப்பாட்டு போடு ப்ரோ. வாடி உள்ள ராசாத்து வாங்கி வந்தே ரோசாப்பு நான் வாங்கி வந்தே ரோசாப்பு குட்டியில வாங்கினது வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி. ஏன் வலிக்குது ஏன் மனசு கோபப்படமே வாங்கிக்கடி. ஏன் கிளியே ராசாத்தி வாடி உள்ள அடியே வாடி உள்ள ராசாத்தி வாங்கி வந்தே ரோசாப்பு. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி பலபலன்னு சொல்லிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்று மாம முன்னாடி. என் அழகை உன்னை மனைவி ஆக்கவா தன்னை கையா முடிக்கணும் மனத்துலவுமா கொடுக்கணும். பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி. பட்டாம்பூச்சின்னு ஒருத்தன் பார்த்திருக்கேன், ஒருத்தன் கொட்டாங்கூச்சின்ட்டேன். அதை எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க இவங்க. இந்த மண்ணின் மைந்தன்